தமிழகத்தில் மிக மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து, யார் சொல்றீங்க? மைக் மைக் சொல்லுப்பா சார். 1969 தேர்தலில் திமுக சார்பாக வந்து அண்ணா முதல் வேட்பாளராக இருந்தார் சார். அப்போ தான் கலைஞர் இருந்தார். அவர் இப்போ அண்ணா என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, விலைவாசி கட்டுப்படுத்துகிற வரையும் மந்திரிங்க யாரும் சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார் சார். அது மாதிரி இப்போ நடக்கிற திமுக தேர்தல் வெற்றி பெற்றாங்கன்னா எல்லா மந்திரியும் விலைவாசி கட்டுப்படுத்துகிற வரையும் சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பாங்களா? கச்சத்தீவை அவரே ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைச்ச பிறகு இப்போ நான் மீட்டு தருவேன் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு சாத்தியமா? அவருடைய அரசியல் அனுபவம் மாதிரி வேற யாருக்குமே தமிழ்நாட்டில் அனுபவம் இல்லை. அவருடைய புத்தி கூர்மை, மூளை, அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற அவர் வந்து தன்னுடைய சுய வளர்ச்சிக்காக மட்டுமே அவருடைய செயல்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவருடைய புத்தி கூர்மையும் அவருடைய அரசியல் திறமையும் வந்து முழுக்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு வந்து அவர் பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொன்னா, உலக அரங்கில், இந்திய அரங்கில் வந்து தமிழ்நாடு தான் முதன்மையா இருந்திருக்கும். அவர் அப்படி செய்யல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்கிறேன். ரெண்டாவது, தமிழ்னு முன்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு அவர் மேல ஒரு பெரிய மதிப்பு ஒரே ஒரு விஷயத்துல ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா வந்து, தமிழ் மொழியை செம்மொழி அப்படின்ற அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாரு. அதனால மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் அதனால. ஆனா இன்னமும் கூட அவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெற்று ஒரு முதல்வரா வந்தாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடுல இருக்கிற எல்லா பள்ளிகளிலும், தனியார் மற்றும் அரசு பள்ளிகள்ல வந்து தமிழை வந்து பாடத்திட்டமா கண்டிப்பா வைப்பீங்களா, மொழி பாடத்திட்டமா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி.